இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாம எப்படி ஒரு ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு சுகர் இருக்கா? இல்லையா? அப்படின்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்ன்னு பார்க்கலாம். நம்ம என்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ்டு தர்ஸ்ட் அதாவது தாகம் ஜாஸ்தியா எடுக்கும். ஜாஸ்தியா யூரின் போறது. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, பசிக்கிறது ஜாஸ்தியாகும். அப்புறம் நம்ம என்ன சாப்பிட்டாலும் ஜாஸ்தி பசிச்சுட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டயர்ட்னஸ். அப்புறம் விஷன் பார்த்தோம்னா பிளர்டு விஷன் ஆகும். அதாவது கண்ணு வந்து அப்படியே சொல்லுவாங்க இல்லைங்களா, கண்ணு கட்டுது அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்புறம் நம்ம கை கால் இருக்கிற புண்ணோ இல்ல வாயில இருக்கிற புண்ணோ சீக்கிரமா ஹீல் ஆகாது. அதோட பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷனும் எந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுனாலும் சீக்கிரமா ரெடி ஆகாது. ஆஹ் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்கும். பசிக்கிறது நமக்கு ஜாஸ்தியா தெரியும். அதே மாதிரி கையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்னஸ் இருக்கிற சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறது, டங்ல வந்து ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டக்குனு போய் பிளட் சுகர் லெவல் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ்க்குள்ளே ஒரு 60 இயர்ஸ் 70 இயர்ஸ்ல வர சுகர் வந்து இப்போ 15 இயர்ஸ்லயே வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வயசுலயே வருது அப்படின் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி சிம்டம்ஸ் தெரியும் போது கண்டிப்பா நம்ம பிளட் சுகர் லெவல் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு நார்மலா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. நார்மலா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து கரெக்ட்டா பண்ணி நம்ம சுகர் லெவல் வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும்.